ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் எடுக்கிற ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து வாக்கிங் அண்ட் வெளியில் கொஞ்சம் வேணுன்ற திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சுது. இந்த vlogல சூப்பரான நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்னிங் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சோம்பு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், டீஸ்பூன் ஆட்டியே 2 ஸ்பூன், தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய், பூண்டு 10 பல்லு, கசகசா பொண்ணா அதுக்கு எல்லாம் முந்திரி போட்டு கசகசா இல்லை பூண்டு எல்லாமே இதுலேயே இருக்குது. ஆமாம், ஓகே. இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மெயின் மல்லித்தூள் வேணும் அண்ட் வந்து சோம்பு பொடி வேணும். ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கணும் இல்லையா, அம்மா சொன்னாங்களே அந்த பொட்டுக்கடலை அண்ட் வந்து பூண்டு தேங்காய் அதையும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அளவு வந்து நம்ம 3 மடங்கு தக்காளி எடுக்கிறோன்னா 1 மடங்கு நம்ம வெங்காயம் எடுத்தால் போதும். வெங்காயம் ஜஸ்ட் வாசனைக்காக தான். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் வெங்காயம் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். இந்த தக்காளி குழம்பு நம்ம ரைஸ்க்கு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இட்லி தோசைக்கு எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா, எனக்கு இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாக சொல்லணும்னா இட்லிக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசை அண்ட் வந்து ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் எடுத்துகிட்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான சப்பாத்தி கிரேவிலாம் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் என்னென்ன ரெசிபின்னு சொல்லிட்டு அதோட நேம் கொடுத்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்ஸில் கூட பின் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஃபைன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா லைட்டாக வதங்கினா போதும், தக்காளியும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் இதில் என்னென்ன வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி கொஞ்சம் அண்ட் நார்மல் சில்லி பவுடர் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மல் சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அண்ட் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா மல்லித்தூள், அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லி நம்ம பொடிச்சு வைக்கும்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ எப்போவுமே கறிக்கு சம்திங் எதுக்காக நம்ம போடுவோம், அதனால நான் நல்லா ஃப்ரை பண்ணி எப்போவும் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் வதங்கி வரும்போது தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ அந்தளவுக்கு. ஒரு திக்கான அளவு வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தான் சேர்க்குறேன், ஏன்னா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது திக்காகிடும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய், பூண்டு, சோம்பு, ஸோ இது எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காவும் ஆட் பண்ணால் நல்லா கொதிக்க இருக்கும்போது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அதுவே வந்துடும். அப்போது தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சோம்பு வந்து சேர்க்கணும். லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி வந்து மேலே தூவிக்கலாம். ஃபைனலாக தூவிட்டு இது நல்லா ஒரு 10 மினிட்ஸுங்க கம்ப்ளீட்டாக நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையான டேஸ்டான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ரெடி பண்ணிக்கிட்டே சைடில் சப்பாத்தியும் போட ஆரம்பித்தா சுட சுட சாப்பிட்டுடலாம். கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவி வந்து தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. தக்காளி குழம்புலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தக்காளி குழம்பு ரெடி பண்ணலாம்.
அதில் இதுவும் ஒன்று. ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து கொதிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு திக்கான ஒரு குழம்பு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீஷோவில் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வ்ளாகில் இந்த ப்ளவுஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். மீஷோவில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எதுக்கு நான் வேர் பண்ண போகிறேன், எதுக்கு போட போகிறேன், மேட்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த அப்கமிங் வ்ளாகில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எனக்கு, மேம் நீங்கள் அது எதுக்கு மேட்சாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்போ உங்ககிட்ட பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ரெட்டு, ப்ரௌனு, ஆரஞ்சு, பிளாக், இந்த மாதிரி என்னென்ன கலர்ஸில் நமக்கு வேணுமோ எல்லா கலர்ஸ்லேயுமே மீஷோவில் அவைலபிள் இருந்தது. இந்த ப்ளவுஸ் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்துன்னு சொல்லுவேன். நல்லாவே இருந்துச்சுங்க. நான் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்படி சாரீக்கு மேட்சாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கிளாத்துமே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த சாரீ கவர் ஆகாத இடம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி சாரீ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பட்டு சாரியும் நல்லாயிருக்கும். இப்போ நான் காட்டுற இந்த ஃபேன்சி சாரீ மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாத்தும் நல்லாயிருக்கும். சாரீ வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல் ப்ளைனாக இருக்கும். அண்ட் அதில் அங்கங்கே கொஞ்சம் அந்த லைன் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. இந்த சாரீக்கு தான் நான் அந்த ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது எப்படி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லுக் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் காட்டுறேன். நான் ஃபங்க்ஷனில் எடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நமக்கு ரெட்டு கூட நல்லாயிருக்கும், க்ரீன் நல்லாயிருக்கும். பட் ஒரே கலரில் எடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு நான் ப்ளூ சூஸ் பண்ணேன். பட் ப்ளூ சூஸ் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட சேம் கலரில் இந்த க்ரீன் கலரில் செட்டு இருந்துச்சு, ஜுவல் செட்டு. ஸோ எனக்கு சாரீக்கு மேட்சிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. சாரீ வந்து நார்மலாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸ் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அண்ட் இந்த செட்டோடு பார்க்கும்போது ஃபுல் அவுட்ஃபிட் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஸ்டோனும் பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டியாக ரொம்ப ஒரு இந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்கும். நல்ல அந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற ஒரு கோல்டு கலரில் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாரீக்கு அவ்வளோ மேட்சிங்காக இருந்தது இந்த செட்டு. அண்ட் என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா இந்த ப்ளவுஸ், ஒன்று அந்த சாரீ, இல்லைனா இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் இந்த சாரீ. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. இந்த சாரீ வந்து நைட் அந்த லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா இதோட ப்ளவுஸும் வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்ல கிராண்டாகவே இருக்கும். நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் செலக்ட் பண்ணலாம். இது இது நான் அமேசானில் வாங்கினேன். பட் எனக்கு அந்த சாரியை விட நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஈவினிங் அந்த ரிசப்ஷன் லைட் வெளிச்சத்தில் இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு இந்த சாரியாக அந்த செட்டான கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதே மாதிரி அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ அந்த சாரீ கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த அவுட்லுக் ஃபோட்டோ உங்கள்கிட்ட, ஏன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல, பட் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நல்ல கிராண்டான அந்த ப்ளவுஸு அண்ட் அந்த செட்டு, தென் இந்த சாரியோட பார்க்கும்போது ஒரு கோல்டன் கலர் வாட்ச் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டிருந்தேன். கம்ப்ளீட்டாக அவுட்லுக் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஃபைன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாரீ இருந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வீடியோவில் ஆட் பண்ணேன். அண்டு நெக்ஸ்ட்டு சேம் இந்த வீடியோவுமே லாஸ்ட் டைம் ஒரு ஐபாக்கோ நான் போயிருப்பேன். அப்போ கூட ஒரு கேக் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேக் வாங்குறதுக்காக தான் இப்போவும் வந்திருக்கோம். ஸோ வந்து அப்பா அம்மாவோட ஆனிவர்சரிக்கு கேக் வாங்குறதுக்காக, ஏன்னா அவங்க அங்கே இருந்தாங்க, எங்களால் அப்போது போக முடியல. அதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக்லாம் அவங்களுக்காக கட் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து அங்கே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் அன்றைக்கி கரெக்டாக எங்களால் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து அந்த கேக் ஷாப்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றத விட. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு அந்த கேக் ஷாப்பில் அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ கேக்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து மேலே அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வேணுன்ற கேக் வாங்கிட்டு வந்தாச்சு.
அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மெஹந்தி வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே வந்து நல்லா பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டன்ட் மெஹந்தி கோன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஒரு குட்டி பாப்பாக்கு ஆக்சுவலாக போட்டு விட்டுருந்தேன். அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு விடுங்க அக்கான்ட்டு. எனக்கு அவ்வளோ பெருசாக டிசைன்ஸ்லாம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ வந்து வரைஞ்சி விட்டுருந்தேன். ஸோ உடனேவே நல்லா செவந்துடுச்சிங்க, நல்லாயிருக்கு. ஸோ நோ சைட் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏதாவது குட்டீஸ்க்கு ஃபங்க்ஷன் ஏதாவது வந்து வெளியில் உடனே வந்து நம்ம மெஹந்தி போகணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேம் பேக்ரவுண்ட் வந்தாச்சு. இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ண இந்த குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூஸ் பிளான வ்ளாகோட மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.